வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ என்ன அந்த அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரும். பைலுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செப்டம்பர் 10 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை எடுக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. நான் விசாரித்தது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க செப்டம்பர் 10 அன்னைக்கு. ஸோ எதுக்காக செப்டம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கிறதுனால இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாளைக்கு செப்டம்பர் 10 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் தான் நம்ம எம்டி சார் வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெரிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒருமான தப்பும் இல்லை. ஸோ கம்பெனியாக இருக்கட்டும், எம்டி சாராக இருக்கட்டும், எங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெத்தாக வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மெரிட்டில் வர்றது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாயர் தரப்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹையர் அஃபிஷியலாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ரொம்பவே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டி சாருக்காகவும் மைவி3 ஆட் கம்பெனியும் ப்ரே பண்ணிங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் எனக்கு இந்த அப்டேட் கிடச்சிது, உங்களுக்கு உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தெரியப்படுத்த வந்திருக்கேன். பேமெண்ட் ஆப்ஷன் ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஒரு சில நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையர் அஃபிஷியல் கூட ஒரு கான்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க விசாரிச்சு பார்க்கும்போது ஸோ எம்டி சார் ஃபஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ யாரும் வருத்தப்பட வேணாம், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு பாசிட்டிவோடையும் இருங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான கருத்துக்களை, ஒரு தவறான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளை வந்து பரப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், நேர்முகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறாக பேசுகிறவங்க தவறாக பேசிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருங்க. ஸோ இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்குது. எம்டி சார் எப்படியும் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி3 ஆட் மெம்பர் யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல தகவல்களை நீங்களும் தெரிஞ்சிக்கலாம். இதேமாதிரி ஒரு நல்ல தகவலோட, ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.